ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. வேஃபார ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் நஹாஸ் ஹிதயத் அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகக்கூடிய அடுத்த படத்தினுடைய டைட்டில் தான் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய பேர் வந்து ஐ எம் கேம். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் துல்கர் சல்மான் நடிக்கிறாங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. ராஷ்மிகா மண்டனா சல்வார் சூட்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக. பேஷன் ஸ்டுடியோஸ் மற்றும் தி ரூட்னுடைய தயாரிப்பில் ஜே.கே. சந்திரனுடைய டைரக்ஷனில் கீர்த்தி சுரேஷுடைய நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரிவால்வர் ரீட்டா. அண்ட் படம் வந்து ஹீரோ சப்ஜெக்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான கதைக்களம்ல வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. மாளவிகா மோகன் டியூப் பேட்டர்ன்ல பெப்ளம் டாப்போட பியூட்டிஃபுல்லான லாங் மொமெட் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஸ்டைலிஷான லுக் அண்ட் வெஸ்டோ லுக்ல வந்து பார்த்தீங்கன்னா பன் போட்டு அதுக்கேற்ற மாதிரியான கிளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் பஞ்ச் பட்டுமா அப்படின்ற பாட்டு வந்து இப்போ ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரகுல் பிரீத் சிங் சூட்டில் ஷார்ட் ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து வேர் பண்ணியிருந்ததும் அண்ட் கலர் காம்பினேஷன் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஜியோன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் மதன் அவங்களுடைய டைரக்ஷனில் ஷியாண்டோலனுடைய இசையில் அபிஷன் ஜீவிந்துடைய நடிப்பில் உருவாயிட்டு வரக்கூடிய அடுத்த படத்தினுடைய டைட்டில் வித் லவ். அண்ட் இந்த டைட்டில் வந்து டீசராக வெளியிட்டு இருந்தாங்க படக்குழுவினர். அது இப்போ சோஷியல் மீடியாவில் 2 மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் இருக்குது. மானசா சௌத்ரி ரீசெண்டாக கொடைக்கானலில் அவங்க ஷூட்டிங் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிஎஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆரியன் படத்தினுடைய பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ வாங்க பார்க்கலாம். தயாரிப்பில் கார்த்தியுடைய நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வாவாதியார். அண்ட் இந்த திரைப்படத்தை நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு டி இமானுடைய இசையில. இப்போ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்த்தியோட சேர்ந்து கிருத்தி ஷெட்டி, சத்யராஜ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆலபிகே பிகாக் அப்படின்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது. மீரா கபூர் அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் கொண்ட மிடி ட்ரெஸ்ல எடுத்துகிற ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. டி சீரிஸ் மற்றும் கலர் எல்லோவுடைய தயாரிப்பில் தனுஷ் மற்றும் கிருத்தி சன்னனுடைய நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தேரே இஷ்க்மே. அண்ட் இந்த திரைப்படத்தை ஆனந்த் எல் ராய் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஏ ஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில். அண்ட் இப்போ இந்த படம் வந்து மக்கள் மனசை கவர்ந்திருக்கு. கீகி கேஷுவல் லுக்கில் லாங் ஷர்ட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ் இதோ வாங்க பார்க்கலாம்.
14 ரீல்ஸ் பிளஸ் உடைய தயாரிப்புல பாலகிருஷ்ணா மற்றும் கபீர் சிங் உடைய நடிப்புல பொய்யாபட்டி ஸ்ரீனு அவங்களுடைய டைரக்ஷன்ல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் அகண்டா 2. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஜலிகயா ஜலிகயான்ற பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ 11 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பரான ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. மிதாலி பால்கர் லண்டன் போயிருக்கும்போது அங்க அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த போஸ்ட் கேட்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. திருப்பதி பிரதர்ஸ் மற்றும் யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்புல லிங்குசாமியுடைய டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில சூர்யா மற்றும் சமந்தாவுடைய நடிப்புல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய, அதாவது ரீரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் அஞ்சான். அண்ட் இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆனதை விட இப்ப ரீரிலீஸ்க்கு சூப்பரான வரவேற்பு கிடைச்சிருக்கு. சாரா அலிகான் கல்ஃப்ல அவங்க பண்ண ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிறாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. தி ஷோ மஸ்ட் கோ ஆன் மற்றும் பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் கவின் மற்றும் ஆண்ட்ரியாவுடைய நடிப்பில் லாஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருந்த திரைப்படம் தான் மாஸ்க். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து விக்ரன் அசோக் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஜிவி பிரகாஷோடைய இசையில். இப்போ இந்த படத்துல இருந்து கண்மொழி அப்படின்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்டிருக்கிறாங்க. தேஜ அஸ்வினி அவங்க ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான சாரியில் அண்ட் ஹேண்ட் பிரிண்டட் பிளாக் பிரிண்ட்ல இருந்த பியூட்டிஃபுல் காட்டன் சாரியில் எடுத்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ராதா ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் டிடிஎஃப் வாசன் மற்றும் அபிராமியுடைய நடிப்பில் கருணாநிதியுடைய டைரக்ஷனில் அஸ்வின் விநாயகமூர்த்தியுடைய மியூசிக்கில் உருவாகக்கூடிய திரைப்படம் தான் ஐபிஎல் இந்தியன் பீனல் லா. அண்ட் இந்த திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. சம்யுக்தா இப்போ ரீசெண்டாக அவுடோரில் சன்லைட்டில் எடுத்துகிட்டு கேஷுவல் லுக் கிளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.